ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத்தை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். 2/3 ஆஃப் மார்கழி ஆல்ரெடி டன். ஏன்னா இன்றைய தினம் 20வது நாள் 20வது பாசுரமான 33 அமரருக்கு முன் சென்று என்ற இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள உபமானத்தை இப்பொழுது அனுபவிப்போம். திருப்பாவைய முதல்ல இருந்து அனுபவிச்சுட்டு வரவாளுக்கு நன்னா தெரியும், இது ஒரு நாடகமாட்டம் போயின்னு இருக்கு. அதாவது ஆண்டாள் கோபிகையாக தன்னை அனுகரித்து தரித்து கொண்டிருக்கின்றாள். பகவத் அனுபவம் தனியாக பெறக்கூடாது, கூடியிருந்த குளிர வேண்டும் என்று 6வது பாசுரம் தொடங்கி ஒவ்வொரு அடியாராக எழுப்பிக்கொண்டு ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக்கொண்டு அனைவரும் சேர்ந்து நந்தகோபருடைய கிரகத்தை சென்றடைந்தார்கள். அங்கே நந்தகோபரை எழுப்பி, யசோதையை எழுப்பி, பலராமரை எழுப்பி, இவர்களை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனை எழுப்பி, அப்பா உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்ய வந்துள்ளோம் என்பதை விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இவர்களை எல்லாம் எழுப்பின பின்பும் கிருஷ்ண பரமாத்மா எழுந்துக்கல. அப்பா கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா அது அம்மா மூலமாகத்தான் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே பிரதான புருஷகார பூதையாக இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டி, அவளை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்ப வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் 18வது பாசுரம் தொடங்கி நப்பிண்ணை பிராட்டியை புருஷகாரமாக பற்றுகிறார்கள். 18வது பாசுரத்திலே வந்து திறவா என்று அவளை பிரார்த்தனை செய்து, 19வது பாசுரத்திலே மலர் மார்பா வாய் திறவாய், அதாவது நப்பிண்ணை பிராட்டியை கொண்டு அம்மா நீ கிருஷ்ணனை எழுப்பு என்று விண்ணப்பித்தார்கள். அவள் முயற்சி செய்தும் கிருஷ்ண பரமாத்மா எழுந்துக்கல, நன்னா தூங்கிட்டு இருந்தானாம். அதை பார்த்த உடனே கோபிகைகளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. அதனால்தான் 19வது பாசுரம் முடிவிலே தத்துவமன்று தகவேலோ ரெம்பாவா என்று அருளி செய்தார்கள். அம்மா நப்பிண்ணை பிராட்டியே தத்துவம் அன்று, உன் ஸ்வரூபத்துக்கு இது பொருந்தாது. தகவும் அன்று, அதாவது உன் புருஷகார பாவத்துக்கும் பொருந்தாது, உன்னுடைய கிருபைக்கும் பொருந்தாது. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய வசத்திலே இல்லையே. பந்தார் விரலின்னு 18வது பாசுரத்திலே இவளை அழைக்கின்றார்கள். பந்தார் விரலினா ஒரு கையில கிருஷ்ணனை பிடிச்சுட்டு இருக்காளாம், இன்னொரு கையில பந்தை பிடிச்சுட்டு இருக்காளாம். இந்த பந்துங்கிறது இந்த அச்சித் சித் என்று இதை அனைத்தையும் காண்பிக்கும். இதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா, ஒரு கையில பரமாத்மாவை வச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையில ஜீவாத்மாவை வச்சுட்டு இருக்கா. அப்ப இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கக்கூடியது. பரமாத்மாவுக்கு நீதான்பா ரக்ஷகன், இவர்கள் செய்த அபராதங்களை மன்னிக்க வேண்டும் என்பதையும் காட்டிக் கொடுத்து, நமக்கு இதோ இந்த பரமாத்மாவை தான் நீ தஞ்சம் அடைய வேண்டும், அவன்தான் சர்வலோக ரக்ஷகன் என்பதை நமக்கும் காட்டிக் கொடுத்து, இப்ப 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடியவள் அந்த பிராட்டி, புருஷகார பூத்தை இல்லையா? அப்போ அதுவே தகாது, அதுவே பொருந்தாதபடி இனி இப்படி அவனை எழுப்பாம இருக்கே அப்படின்னு இவர்களுக்கு ஒரு கோபம். ஆனா தாய் உள்ளம் இல்லையா, அவளுக்கு இவர்கள் மேல கோபம் இல்லை. அவ என்ன நினைச்சானா, தக்க சமயம் வரட்டமே, எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் இருக்கு இல்லையா, தக்க சமயம் வந்தவுடன் எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கலாம் என்று சற்று அமைதியாக இருந்தாளாம் நப்பிண்ணை பிராட்டி. இப்போ இந்த அமைதியை பார்த்த உடனே இந்த கோபிகைகளுக்கு கொஞ்சம் பயம், கொஞ்சம் துணுக்குற்றார்கள். என்னன்னா, நம்ம பாட்டுக்கு நப்பிண்ணைய கோச்சுட்டோம், இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னா இவளை பேசின பேச்சை கேட்டு அவன் திருவுள்ளம் கலங்கி நம்மை கை கொள்ளாமல் விட்டுவிட்டா என்ன ஆறுதுன்னு ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா கிருஷ்ணனுக்கு இப்படி பிராட்டிய கோச்சுண்டா பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அதனால இந்த பாசுரத்திலே முதல் 4 வரிகளாலே கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்பிவிட்டு அடுத்த 4 வரிகளாலே நப்பிண்ணை பிராட்டியினுடைய பெருமையை பாடி தங்கள் விருப்பத்தை விண்ணப்பிக்கின்றார்கள். அப்படி பாடும் இடத்திலே ஒரு ரசமான ஒரு உயிரான ஒரு வாக்கியம் நமக்கு என்னன்னா, உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை தந்து இப்போதே எம்மை நீராட்டு என்று அருளி செய்தார்கள். உக்கம் அப்படின்னா இந்த ஆலவட்டம் விசிறின்னு சொல்றோம் இல்லையா, அது. தட்டொழினாக்க கண்ணாடி. இதெல்லாம் இவர்கள் இந்த வியாஜமா வச்சுட்டு தானே வந்திருக்கா, ஒரு வியாஜத்தை நோம்புக்குன்னு சொல்லி தானே வந்திருக்கா, அதுக்கு தேவையான உபகரணம். இதில் அடுத்த வரி என்னன்னாக்க, உன் மணாளனை, அதாவது எம்பெருமான் அப்படிங்கிறவன் உன்னை விட்டு பிரிச்சு இருக்க முடியாது இல்லையா, அவனை நாங்கள் ஏன் உகக்கின்றோம், அவனை ஏன் விரும்புகின்றோம் என்றால் அவன் உன்னுடைய மணாளன் என்பதனால். அப்போ உன்னுடைய மணாளனை நீ எமக்கு தந்து என்ன செய்ய வேண்டும்னாக்க, எங்களை நீராட்ட வேண்டும். ஏன்னா இந்த கோபிகைகள் எம்பெருமானுடைய தோளுக்கு ஆசைப்பட்டு வரவில்லை, அவனுடைய திருவடிக்கு ஆசைப்பட்டு எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பாரித்து கொண்டுதானே வந்து நிற்கிறார்கள். அப்போ தாயே நீயே தந்தையை தந்தருள வேண்டும், தந்தருளி அவனுக்கு எங்கள் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை போக்கி
எங்கள் அனைவருக்கும் நீங்கள் இருவரும் கடாட்சித்து உங்கள் கருணை வெள்ளத்திலே நீராட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். நீராட்டம் அப்படின்னா அந்த சேர்த்தி, ஜீவாத்மா பரமாத்மா சம்ஸ்லேஷம், அந்த சேர்த்தி தான் நீராட்டல்னு சொல்றோம். ஏன் இது அப்படின்னு கேட்டா, பிராட்டிதான் பெருமானை நமக்கு தந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் எம்பெருமானுக்கும் உகக்கும், நமக்கும் அதுதான் ஏற்றம். நேரா போய் எம்பெருமானை சேரணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. பிராட்டி மூலமாகத்தான் செல்ல வேண்டும். அதனால நப்பின்னை சேர்த்து வைத்ததாக இருக்க வேண்டும் இந்த சம்ஸ்லேஷம். அப்பொழுதுதான் அது உச்சிதம் என்றார்கள். இது எப்படி என்று கேட்டால், எப்படி ஸ்ரீராமாயணத்திலே ராமபிரான் சீதையை தசரதன் சேர்த்து வைத்தார் என்று உகந்தாரோ அது போலே, இப்போ சீதா பிராட்டிக்கு இல்லாத கல்யாண குணங்களா, பிராட்டிக்கு இல்லாத அழகா, அசிதேக்ஷனான அந்த கண்ணழகு என்ன, அவருடைய குணங்கள் பூர்த்தி என்ன என்று இப்படி பிராட்டிக்கு உடைய அந்த அழகு குணம் இவையெல்லாம் இருந்து இதிலே ஆழங்கால் பட்டு எம்பெருமான் ராமபிரான் பிராட்டியை முதலில் ஆசைப்படவில்லையாம். முதல்ல அவருக்கு சீதையினிடத்திலே பிரீத்தி ஏற்பட்டு அதிலே ஈடுபடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஐயர் செய்வித்த விஷயம் என்று பிராட்டியை ஆதரித்தார் போலே என்று பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்தார்கள். ஐயர் அப்படின்னா பொதுவா தந்தையை குறிக்கும். அதாவது ராமபிரான் தசரத சக்கரவர்த்தியான தந்தை யாருன்னா சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தசரதர். அந்த தசரதர் இந்த சீதை தான் உனக்கு மனைவி என்று காட்டி கொடுத்ததனால் சீதையினிடத்திலே ராமபிரானுக்கு முதலில் பிரீத்தி ஏற்பட்டது. இது நமக்கு எங்க கிடைக்கிறது அப்படின்னா, பாலகாண்டம் முதல் காண்டத்தினுடைய கடைசி சர்க்கம் 77வது சர்க்கம் தானே சீதாராம திருக்கல்யாணம் இல்லையா? அதுல ஒரு ஸ்லோகம், பிரியாது சீதா ராமஸ்ய தாராக பித்ருகிருதா இதி குணாத் ரூபகுணாத் ச அபி பிரீதிஹி பூயாக அபிவர்ததே என்று ஸ்ரீ வால்மீகி முனியும் அருளி செய்தார். அதாவது முதலிலே சீதாது பித்ருகிருதா தாராக, தசரதரால் செய்விக்கப்பட்ட மனைவி என்பதனால் இது ராமஸ்ய பிரியா, ராமருக்கு பிரீத்தி ஏற்பட்டது, ராமனுக்கு பிரீத்தியை தரக்கூடியவளாக இருந்தாள். ஏன்னா தசரதன் செய்து வைத்த திருக்கல்யாணம் என்பதனால். அதற்கு பின்பாகத்தான் குணாத் ரூபகுணாத் அபி பிரீதிஹி அபிவர்தத்தே, அதற்கு பின்பாகத்தான் சீதையினுடைய குணத்திலே அவளுடைய அழகிலே இவை அனைத்திலும் ஈடுபட்டு ராமபிரானுக்கு சீதையிடம் ஏற்பட்ட அந்த பிரீதியானது பெருகிற்று என்று அருளி செய்தார். அதே போல இங்க கோபிகைகள் சொன்னாலாம், அதே போல கண்ணனுக்கு அழகு இருக்கு குணம் இருக்கு என்று நாங்கள் அவனை விரும்பவில்லை, நப்பின்னை பிராட்டியே நீ தந்தருளினாய் என்று அவனை உகக்கின்றோம் என்று இந்த இடத்திலே அருளி செய்தார்கள். இப்படி எம்பெருமானையும் பிராட்டியும் பற்றி கொண்டு நாமும் உய்வோமாக. நாளைய தினம் 21வது பாசுரத்துடன் சந்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.